என்ன சகோ அநியாயமாக இருக்குது. மக்கள்கிட்ட கோடி கோடியாக நிதி மோசடி பண்ண வின்ஸ்டார் சிவகுமார் தாவேக்கா கட்சியில் போய் சேர்ந்துருக்கான். அதுவும் நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவனுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போலீஸ்லாம் இருக்காங்க. என்னங்க நடக்குது? அநியாயமாக இருக்கே. என்ன நடக்குதா? இனிமேல் எல்லாம் இப்படி தான் நடக்கும். இப்போ போய் அவன் தாவேக்கா கட்சியில் சேர்ந்ததுக்கே எவ்வளோ கோவப்படுறியே. இந்த திருட்டு பையன் மட்டும் தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கா கட்சியில் இணைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்ன ஆயிருக்கும் சகோ? இவனுக்கு கண்டிப்பாக அந்த கட்சியில் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இவனும் தாவேக்கா கட்சி சார்பாக தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்க. இந்த தற்கொலை கூட்டமும் எவனுக்கு ஓட்டு போடுறோம் எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாமல் இவனையும் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்க. சொல்ல முடியாது, இவன் அமைச்சராக இருந்தாலும் ஆயிருப்பான். என்ன சகோ, மாற்று அரசியல் தூய சக்தி அப்படின்னு பேசிட்டு திருட்டு பையனையும் கஞ்சா வித்தவனையும் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதெல்லாம் குறித்து கேள்வி கேட்கவே மாட்டாங்களா? எது தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடியவங்களா? அவங்க கேள்வி கேட்கணும்னா எத்தனையோ விஷயங்களுக்கு அவங்க கேள்வி கேட்டுருக்கணும். ஆனால் இப்போ கூட பாரு, இந்த விஷயத்தை தட்டி கேட்கணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். இந்த வின்ஸ்டார் சிவகுமாருக்கு எப்படி முட்டு கொடுக்கலான்னு தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு சினிமா பைத்தியம் பிடிச்சி போய் கிடக்குது. என்ன சகோ சொல்கிறீங்க? அட ஆமாப்பா, தன்னை பற்றியும் சிந்திக்காம, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்காம, யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம், என்ன கொள்கைக்கு வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்றத பற்றிலாம் யோசிக்காம, ஒரு நடிகன் மீது இருக்கக்கூடிய திரை மயக்கத்தில் ஓட்டு போட்ட கூட்டமே அது. இந்த கூட்டம் சமூக அக்கறையோடு கேள்வி கேட்கும் அப்படின்றதுக்கெலாம் எந்த உத்தரவாதம் கிடையாது. அவங்க அப்படி கேள்வி கேட்பாங்க நம்புறதே நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? என்ன முடிவா? இதே நிலை நீடிச்சுச்சுன்னா சர்வநாசம்தான் முடிவாக இருக்கும்.